எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, த லீடர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரும் நடிச்சிருக்காங்க? நம்மளுடைய லெஜண்ட் சரவணா தான் நடிச்சிருக்காரு. சரி, படத்துல என்ன கான்செப்ட்னு பார்க்கலாமா? இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். அப்பாவுக்கும் குழந்தைக்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்குது, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த படம் போகுது. இந்த படத்துல நம்ம லெஜண்ட் சரவணா என்ன பண்றாங்க, அவருக்கு வராத ஃபைட்டை வர வைக்கிறதா சொல்லி ஸ்கிரீன் பிளேயோட பக்காவா கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு அவருக்கு எப்பயுமே அமையாது, அது ஒரு விஷயம். அப்ப அதுக்கு அடுத்தது போக இவங்க வில்லன் ஒருத்தர் என்ன ஃபோன் பண்ணி சொல்றான்னா, நீ என்ன சொன்னியோ அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி உங்க பொண்ணுகிட்ட சொல்லி இவரை பத்தி தப்பா சொல்லி வச்சு அந்த பொண்ணு அவர்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஆனாலும் பிரிக்க பாக்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுது. இவரு சரியான ஒரு படம் பூராக ஒரு ஃபைட் சீனை அந்த தெலுங்கு படத்துல எடுப்பாங்கல்ல, வலிச்சு வலிச்சு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா படம் ஒரு மொக்கம் தான் சொல்லணும். அதிகமா பேச விரும்பல. படத்துல கான்செப்ட்னு ஏதோ கொடுத்துருந்தா பரவாயில்ல. பல கோடி முதலீடு போட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா இவன் பெரிய பணக்காரன். தமிழ்நாட்டிலே இந்த லெஜண்ட் சரவணானா தெரியாத ஒரு இடம் இருக்காது. அதனால அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாத சினிமான்றத ஒண்ணு பயன்படுத்தி சரவணா அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதுக்காக கான்செப்ட் இல்லாத ஒரு கதையை எடுத்து ஒரு நடிச்சு வராத நடிப்பை வர வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஒன்னு ஒரு ஆக்டிங் கிளாஸ் போகணும், இல்ல ப்ராப்பர் டேரக்டர் கிட்ட கதையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். இல்லாத ஒரு கதையை எடுத்துட்டு நடிச்சா எதுனா ஆகுமா, அந்த மாதிரிதான் ஆயிருக்குது. எதோ நம்ம ட்ரை பண்ணிருக்காங்க. மீன்ஸ் விசுவாசம், நம்மளுடைய தலை அவருடைய பொண்ணு எப்படி கேர் பண்றாரு, அவங்களுக்கு ஏன் பிரிச்சு போனாங்க அப்படின்ற அளவுக்கு அது தெரியப்படுத்த கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. எதுவுமே நடக்கல. சிம்பிளா சொல்ல போனா படம் மொக்க. இப்பயும் சொல்றேன், இந்த படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.